ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எயிட் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் ரேணு அண்ட் ஹரிணியோட லவ் ஸ்டோரியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹரிணிக்கு வந்து ஹெவி ஃபீவராக இருக்கும். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. ரிட்டன் கூட்டிகிட்டு வரும்போது ஹரிணி வந்து ரேணுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரிணி வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரேணுவும் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நார்மலாக இப்படியே போயிட்டுருக்கும் ஒரு 1 வீக். 1 வீக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஊரில் ஒரு சின்ன கோயில் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த கோவில் ஃபங்க்ஷன் ஈவினிங் டைமில் பூஜை வச்சுருப்பாங்க. அண்டு ஃபுட்டும் இருக்கும். இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா 6:30லேருந்து கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹரிணியும் அவங்க ஃபேமிலியும் அப்போ தான் கரெக்டாக என்ட்ரு ஆவாங்க. நிறைய பேர் அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரேணுவும் அண்டு ஷர்மிளாவும் ஒரு கேங்காக இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ், ஐ மீன் அந்த பொண்ணுங்க, சில பசங்க, அவங்க எல்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் அவங்க என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆனதும் ஹரிணி அவங்க அம்மா, "ஹாய் ரேணு, சாமி கும்பிட்டியாம்மா?" அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டி முடிஞ்சிச்சு, இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டு தான் அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் ஷர்மிளா மட்டும் இங்கே இருக்கோம் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரிம்மா நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஆண்டி, நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே ஆண்டி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. அப்போது ஹரிணி இருந்துக்கிட்டு அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவாங்க. ஷர்மிளா கேட்பாங்க, என்னக்கா ஹரி உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அப்படின்னு. ஏய் கம்முன்னு இரு நீ வேற அப்படிம்பாங்க. சரின்ட்டு அவங்க அம்மா முன்னாடி போவாங்க. பின்னாடி ஹரிணி ஓடி வந்து ரேணுவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. விடு, என்ன பண்ணுற, பேசாமல் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போங்க. நான் சாமி கும்பிட்டு வந்தேன், பரவாயில்ல என் கூட சேர்ந்து மறுபடியும் கும்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு உடனே ரேணுவும் திரும்பி ஷர்மிளாவும் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. நீ வா அப்படின்ட்டு. சரின்ட்டு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹரிணி ரொம்ப பலமாக வேண்டிகிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு வேண்டினதுக்கப்புறம் ஒரு அந்த கோயிலை 7 சுற்று சுற்றிட்டு வருவாங்க. 7 சுற்று சுற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது ஹரிணி வந்து ரேணுவோட கையை பிடிச்சிப்பாங்க. என்னாச்சு அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏன் உன் கை பிடிச்சி நடக்கக்கூடாதா அப்படிம்பாங்க. சரி ஓகே வான்ட்டு அவங்களும் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஸோ 2 பேருமே அவங்களோட கையை நல்லா ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே அந்த கோயிலை பார்த்திங்கன்னா 7 சுற்று சுற்றி வருவாங்க. 7 சுற்றி சுற்றி வந்ததுக்கப்புறம் ஹரி வந்து ஒரு மாதிரி சிரித்து காதுக்கு பக்கத்தில் போயிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிம்பாங்க. இவன் தேங்க்ஸ் சொல்கிறா, எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்துடுவாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே சும்மா நின்று அந்த நைட் டைமில் நடக்கிற பூஜைகளெல்லாம் வெளில நின்று பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேங்கில் எல்லோரும் நார்மலாக இருப்பாங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் இவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அதை ஹரிணி வந்து நோட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி முறைக்கிறாங்க, இவங்க இந்த கேங்கே இப்படி தான் போல் அப்படின்ட்டு நார்மலாக விட்டுடுவாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட போவாங்க. சாப்பிட போயிட்டு லைனாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி வந்து ரேணுவை விட மாட்டாங்க, பக்கத்துலேயே பிடிச்சி உட்கார வச்சுப்பாங்க. உட்கார வச்சுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸ்வீட்ஸ் வச்சுருப்பாங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஹரிணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்து கண்ணில் தன்னம் வச்சுக்கிட்டு, ஐ மீன் கும்பிட்டுட்டு ரேணுக்கு ஊட்டி விட போவாங்க. ஹலோ, என்னோட இலையிலையும் இருக்குல்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ அதை சாப்பிடு அப்படிம்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாய் வாங்கிட்டு நீ என்ன குறைஞ்சா போயிடுவ, ஒரு வாய் தானே வாங்கிக்கோ ஏன் அப்படிம்பாங்க. சரின்ட்டு அவங்களும் வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கப்புறமும் நான் கொடுத்தேன்ல, நீ எனக்கு கொடுக்க மாட்டியா, உன்கிட்ட ஒரு பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்ட்டு அவங்களும் சரி அப்படின்ட்டு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடுவாங்க. அப்போவும் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எதுக்குடா இவ தேங்க்ஸ் இத்தனை சொல்கிறா அப்படின்ட்டு, சரி சரி ஓகே ஓகே சாப்பிட விடுறியா அப்படிம்பாங்க. சாப்பிடுமாங்க.
கரெக்டாக இவங்களுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் அந்த கேங் உட்காந்துட்ருக்கும். அந்த கேங்கு அகைன் பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லோரும் நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அந்த கேங்கில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் இவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஹரிணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்புவாங்க. அப்போது ஹரிணி வந்துட்டு, அம்மா ரேணு கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேனே ப்ளீஸ் நீங்கள் போங்களேன் அப்படிம்பாங்க. அப்போ உடனே ரேணு வந்துட்டு, எதுக்கு டைம் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாளைக்கு கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு போ அப்படிம்பாங்க. உடனே ஹரிணி ரேணுவை முறைச்சி பார்ப்பாங்க. பாய் பாய், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்பாங்க. நீ சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிடும். அடுத்த நாள் விடிஞ்சிட்டு ஸ்கூலுக்கு நார்மலாக கிளம்பி போவாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஷர்மிளாவும் வந்து என்ட்ரி ஆவாங்க. 2 பேர் சேர்ந்து போவாங்க. அப்போது ஹரிணி வந்து ஷர்மிளா கிட்டே கேட்பாங்க, ஷர்மிளா எனக்கு ஒரு டவுட்டு, நான் உன்கிட்ட கேட்கணும், நீ அதுக்கு ஆன்சர் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. கேளு ஹரிணி சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லை, அந்த கேங்கில் கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் ஒயிட்டாக அந்த லென்த்து ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணு, ஆக்சுவலாக நேற்று கூட நம்மளை பார்த்து முறைச்சிட்டு இருந்துச்சு, நீ அதை பார்த்தியா இல்லையான்னு எனக்கு தெரில. அந்த கேங்கில் மற்றவங்க எல்லோரும் சைலண்டாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணு மட்டும் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஓ சத்யாவை சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. சத்யாவா? ஆமாம், அந்த பொண்ணு பேர் சத்யா, நீ யாரும் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிம்பாங்க. அது எப்படி நேற்று அப்போது அந்த பொண்ணு முறைச்சதை பார்த்தியா? இல்லை, அந்த கேங்கில் ஒருத்தவங்க மட்டும்தான் நம்மளை முறைச்சி பார்க்குற ஒரே பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி நம்ம நார்மலாக இருந்தால் அவங்க முறைச்சி பார்க்க மாட்டாங்க, ரேணு அக்கா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் மட்டும் முறைச்சி பார்ப்பாங்க அப்படின்னாங்க. என்ன சொல்கிற, எனக்கு எதுவும் புரியலையே அப்படிம்பாங்க ஹரிணி. ஆக்சுவலி சத்யாவுக்கு ரேணு அக்காவை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள. என்ன 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் சத்யாவுக்கு ரேணு அக்கான்னா அவ்வளோ பிடிக்கும். அந்த கேங்கில் யாராவது ரேணு அக்காவை சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வரும். அவங்க தப்பே பண்ணால் கூட என்ன இப்போது அவங்களுக்கு சத்யா வந்து பார்த்திங்கன்னா ரேணு அக்காவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனால் தப்பே பண்ணால் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சத்யா அப்படிமா. ஏன் அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து சத்யா வந்து ரேணு அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஐ திங்க் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எங்ககிட்டயும் சொன்னதில்லை. ஆனால் அவங்க போகும்போது வரும்போது அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன், நான் அவங்கள அக்கான்னு தானே கூப்பிட்றேன். நான் அவங்களோட கையை பிடிச்சி ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக பேசினாலே அவங்களுக்கு அவ்வளோ பொசிஷனஸ் வரும். எனக்கே அவங்க 2-3 வாட்டி வார்னிங் கொடுத்துருக்காங்க தெரியுமா, ரேணு கூட பேசி பழகு, பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு நிறைய டைம் வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஷர்மிளா. இது ரேணுக்கு தெரியுமா? ரேணு அக்கா கிட்ட சொல்கிற அளவுக்கு சத்யாவுக்கு தைரியம் இல்லை. ஆனால் அவங்க பார்த்துட்ருக்கிறது நல்லா சத்யா நல்லா பார்த்துட்ருக்கிறது ரேணு அக்காவுக்கு தெரியும். ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க, கன்சிடர் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அவங்க மட்டும் போவாங்க, அவங்க மட்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் வேறு இருக்கா, இது தெரியாமல் போச்சே அப்படிம்பாங்க ஹரிணி. இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. சரி ஓகே, இதனால தான் அவங்க நேற்று மறைச்சிருக்காங்க போல். ஆமாம், உன்னை பார்த்து நீ வேறு நேற்று அக்கா கூட க்ளோஸாக இருந்தியா, அது மட்டும் இல்லாமல் நேற்று நீங்கள் சாப்பாடெல்லாம் வேறு ஊட்டி விட்டுட்டு இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு இன்னும் கோவம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படிம்பாங்க ஹரிணி. என்ன சொல்கிறனே, ஆக்சுவலாக எனக்குமே ரேணுவை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ரேணு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரில, அவங்க அப்படி தான். வேணுமோ ஆல் தி பெஸ்ட், 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறீங்க, பண்ணுங்கள், பார்க்கலாம் ரேணு அக்கா யாருக்கு தான் கிடைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஷர்மிளா. வெயிட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. பண்ணு, சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேர் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட்டு வந்துடும், பப்ளிக் எக்ஸாமுக்கே பக்கத்தில் வந்துடும். சரின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும், அவங்களுக்கு பப்ளிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிடுவாங்க, ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க எக்ஸாம் டைமில். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்கும்.
ரிசல்ட்டுக்காக எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ரிசல்ட் கேப்பில் நிறைய டைம் இருக்குது. ஏன்னா அதான் லீவ் விட்டுருவாங்கல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க தான் மேக்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ மேக்ஸுக்கு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாங்க நம்ம ரேணு. அங்க பார்த்தீங்கன்னா, ஹரிணி இருந்துட்டு அடுத்தது எந்த காலேஜில ஜாயின் பண்ணலாம்? என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்? எதுக்கு சம்மந்தமா எடுக்கலாம்? அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் டீப் திங்கிங்கில போயிருப்பாங்க. ஆக்சுவலி ஹரிணிக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது ஆசை. அதுலேயும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டா படிக்கணுங்கிறது அவங்களோட அ ரொம்ப நாள் ஆசை கூட. அதுக்காக தான் ரொம்ப எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுடைய சுச்சுவேஷன்னால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் டூ ஸ்டேட் அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஸ்கூலில் படிச்சுட்ருப்பாங்க, வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்ருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, புதுசா தான் தமிழ்நாட்டில ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தமிழ் நல்லா தமிழ் தமிழ்காரங்க தான். ஆனால் அங்கேயே போய் செட்டில் ஆனதுனால அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் வந்து எழுத படிக்க அவ்வளோவா தெரியாது. ஆனால் பயங்கர டேலண்ட்டு. வந்து 1 இயர்லே தமிழை எழுதவும் படிக்கவும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுப்பாங்க. இங்கே சம்திங் 2nd கிளாஸு 3rd கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோடு அங்கே போய் செட்டில் ஆனதுனால டோட்டலாக தமிழை வந்து அவங்க மறந்துருப்பாங்க படிக்கிறதுல. ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க தமிழுக்கு. மற்ற சப்ஜெக்டை விட அவங்க இங்கிலீஷ் மீடியம் தான். மற்ற சப்ஜெக்டை விட தமிழுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது இது வருங்கிறதுனால ரொம்ப எஃபர்ட் போட்டு படிப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்பப்போ இவங்கள பார்க்குறது, பேசுகிறது இப்படி தான் போயிட்டுருக்கும். ஒன் டே பார்த்தீங்க அப்படின்னா, ரேணு அவங்க வீட்டில் ஃப்ரெஷ் ஆகிட்ருப்பாங்க. ஹரிணி சரி ஓகே போர் அடிக்குதுல்ல, ரேணு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வருவாங்க. வந்ததுக்கப்புறம் டோரை லாக் பண்ணுவாங்க. அப்போது அவங்க பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் இருக்கும். ஃப்ரெஷ் ஆகிட்ருப்பாங்க. நான் ஃப்ரெஷ் ஆகிட்ருக்கேன் யார் அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் ஹரிணி அப்படிம்பாங்க. உள்ளே உட்காரு ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க உள்ளே போயிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. சின்ன கட்டில் இருக்கும் அதில் உட்காந்துட்ருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டு, சின்னதாக ஒரு பேனா எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டைரி மாதிரி இருக்கும். அதை எடுத்து என்ன இது சரி அவங்க வர்ற வரைக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் படித்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போது அதில் இருக்கிற கவிதையெல்லாம் அவங்க ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை ரீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஓகே நம்ம ஆளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் ஏன் காட்ட மாட்டேங்கிறா? சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அதை வச்சுட்டு அது எல்லாமே ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹாய் ஹரி அப்படிம்பாங்க. ஹாய். பா என்ன வாசனை! என்ன சோப் போடுற? அப்படின்னு கேட்பாங்க. ஹலோ அந்த அளவுக்கு சீன் இல்லை. இப்போ தானே குளிச்சுட்டு வந்தேன் அதனால் அப்படி இருக்கும். இல்லை நல்லா வாசனையாக இருக்குது. என்ன சோப்பு? அப்படின்னு கேட்பாங்க. விடேம்மா அப்படிம்பாங்க. சொல்லு அப்படிம்பாங்க. சிந்தால் சோப் தான் யூஸ் பண்ணுறேன் போதுமா? அதுவும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்மெல் வராது. மைல்டாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஹெவி ஸ்மெல் செட் ஆகாது அப்படிம்பாங்க. ஓ அப்படியா? பட் இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கு அப்படிம்பாங்க ஹரிணி. இருக்கும் இருக்கும். சரி சரி உட்காரு. என்ன திடீர்னு இந்த பக்கம் அதுவும் இந்த நேரத்துக்கு அப்படிம்பாங்க. இல்லை சும்மா எனக்கு வீட்டில் போர் அடிச்சிச்சு அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா? என்ன விஷயம் சொல்லு அப்படிம்பாங்க. ஆமாம் யார் எழுதுனா இந்த கவிதை எல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் எழுதினேன். வேறு யார் எழுதுவா? எனக்கு தான் கவிதை எழுதுகிற ஹேபிட் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா? சரி ஓகே. இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹரிணி அவங்களுக்கு ரேணுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போவாங்க. அப்போ ரேணு இருந்துட்டு ஏய் இப்போ எதுக்கு நீ என் பக்கத்தில் வர அப்படின்னு கேட்பாங்க. அதுவா அது நீ எனக்கு ஒரு 2, 3 ஹெல்ப் பண்ணியிருக்கல அதுக்கு நான் இப்போ வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. அதான் எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்மெல்லு வேறு. அதான் அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வருவாங்க. இங்கே பாரு வேண்டாம் சொன்னால் கேளு அப்படிம்பாங்க. இல்லை நான் இப்போ உன்னை என்ன பண்ண போகிறேன்? ஜஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் தான் பண்ண போகிறேன் ப்ளீஸ். ஒரே ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேனே அப்படிம்பாங்க. ஐயோ சொன்னால் கேளுடே யார் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாது. நான் இப்போ உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ என்ன உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோதானே, சரிந்தா தேங்க்ஸ் கொடு அப்படின்ட்டு அவங்களோட சீஸை காட்டுவாங்க. கரெக்டாக அந்த டைமில் டோர் லாக் ஆகும். யார்ரா அதுன்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம யார் ஷர்மிளா. அப்போது ஹரிணி சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு வராளே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. உடனே ரேணு வந்துட்டு தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றினேன் வாமா உள்ள அப்படிம்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, போர் அடிக்குதுன்னு வந்தாலாம் அப்படிம்பாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு இவங்க 3 பேரும் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணும்போது இது யார் புதுசா அப்படின்ட்டு டோரு ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தேன் அப்படின்னா சத்யா கையில் ஒரு பாக்ஸோடு வந்து நிற்பாங்க. உழவா சத்யா அப்படிம்பாங்க ரேணு. வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஷாக்காக பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ரேணுக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். அந்த பால்கோவா கொடுப்பாங்க. என்ன திடீர்னு பால்கோவெலாம், இன்னைக்கு உன் பர்த்டே தானே அப்படின்ட்டு ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கை கொடுக்க போவாங்க. அப்புறம் வேணான்ட்டு உடனே அவங்கள ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே சத்யா, நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்து சேம் சத்யாவுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சத்யா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே 1 செகண்ட் இவங்களுக்கும் ஸ்வீட் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவங்களுடைய பீரோவிலேருந்து ஓப்பன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஒன்று எடுப்பாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், எடுப்பாங்க. எடுத்து இந்த சத்யா திஸ் இஸ் ஃபார் யூ அப்படிம்பாங்க. என்னது இது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு இன்னைக்கு உன் பர்த்டேன்னு தெரியும், அதான் உனக்காக இதை வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இதுக்கு ஹரி கேட்டதும் பயங்கர கோவம் வரும். என்ன நடக்குது இங்கே? எனக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்டு கூட கொடுக்கல, இவளுக்கு என்ன பர்த்டே டேட்டை ஞாபகம் வச்சு ஒரு கிஃப்ட்டு வேறு வாங்கி கொடுக்குறா அப்படின்ட்டு மைண்டில் நினச்சிட்டு மறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. சத்யாவுக்கு அப்படியே கால் தரையிலேயே இருக்காது. அந்த கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணதும் வாங்கி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணால் சின்ன ஷேடோ மாதிரி இருக்கும். அதில் அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு பிக்சர்ஸ் போட்ட மாதிரி சின்னதாக ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது ரேணு அப்படிம்பாங்க சத்யா. இது உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 இயர்ஸ்க்கு பிஃபோராக நம்ம ஒரு டைம் ஷாப்புக்கு போனோம்ல, அப்போ நீ இந்த மாதிரி பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த வாட்டி உனக்கு இதே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் இதை உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, சரி நான் கிளம்பட்டுமா அப்படிம்பாங்க. ஓகே சார் சத்யா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு பாய் சொல்லிவிட்டு திரும்புவாங்க. ஷர்மிளா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹரி வந்து அப்படியே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. கோவமாக இருந்துட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏய் ஹரி நில்லு, எங்கே போகிற? நான் வீட்டுக்கு போகிறேன் போ அப்படின்ட்டு அவன் மாட்டு போயிடுவா. ஏய் என்ன ஆச்சு ஷர்மிளா, நீ ஏன் இப்போ சிரிக்கிற? அவன் ஏன் கோச்சிட்டு போகிறா? என்ன ஆச்சு இப்போது அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க ரேணு. எனக்கு தெரியாதுக்கா, உங்கள் பிரச்சனையில் என்ன இழுக்காதீங்க. பால்கோவா சூப்பர் அக்கா அப்படிம்பாங்க. ஏய் என்ன அப்படிம்பாங்க. இல்லைக்கா உண்மையை தான் சொல்கிறேன், பால்கோவா செம்மையாக இருக்குது அப்படிம்பாங்க. நீ நடத்துடி அப்படின்ட்டு சரி ஓகே அவள் போயிட்டா, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு நார்மலாக போயிட்டுருக்கும். இவன் ஏன் கோச்சிக்கிட்டு போனான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி போ ஈவினிங்மாக போய் சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க நார்மலாவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு எபிசோடில் சொல்கிறேன். எல்லாருக்கும் இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டிவ்க்கு.